வணக்கம் நேயர்களே. ஃபார்மேட் நியூமராலஜி இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபார்மேட் நியூமராலஜிக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபார்மேட் நியூமராலஜி முழுக்க முழுக்க எண்களின் சாம்ராஜ்யம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னா, ஃபார்மேட் நியூமராலஜி டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கறதுக்காக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மீண்டும் உங்களை ஃபார்மேட் நியூமராலஜி இந்த நிகழ்ச்சியை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ஃபார்மேட் நியூமராலஜி படி பேர் வைக்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயர் அமைந்திருந்தால், அமைக்கப்பட்டு இருந்தால், ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவர் கண்டிப்பாக கிடைப்பார். ரொம்ப சந்தோஷம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் அவங்க சந்தேகங்கள், அவங்க கேள்விகள் எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விகளும் பார்த்தீங்கன்னா சவாலாக இருக்கு. அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காரு, கலர் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை உயர்த்துமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுமா? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். நல்ல கேள்விதாமா. உண்மையில என்ன மக்களுக்கு அது தேவையான ஒன்று தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கலரும் அவங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருத்தமா பயன்படுத்தணுமா வேண்டாமா, இதான் கேள்வி. நிச்சயப்படுத்தணும். ஏன்னா இப்போ வெளிநாட்டில் மேலே நாட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கு இன்னென்ன கலர் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் அது இருக்கு. யார் பார்க்குறாங்கன்னாக்கா பெரிய சொஃபிஸ்கேட் நல்ல வசதி படைத்தவங்க, பெரிய மேல் லெவலில் இருக்கிறவங்க இன்னைக்கு அதை ஃபாலோ தான் பண்ணுறாங்க. இல்லாமல்லாம் இல்லை. அதை பண்ணுறதுனால அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, தொடர்ந்து ஜெயிக்கிறது. பொதுவாக அப்படி பண்ணுறது சரியா இல்லையா, எதனால் அப்படிங்கிறது ஒரு விளக்கமாக கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்க கலருக்கு அவங்க பிறந்த தேதிக்கு ஏற்றாப்புல கலரை பயன்படுத்துறதுனால வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு அதுவும் ஒரு வழிவகைப்படுத்துது. ஆமா, எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட ஒரு சொல்றேன். அது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னன்னு வச்சுக்கிறேங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி மாருதி கார்னு ஒண்ணு வந்தது. அது வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்பாஸ்டர், ஃபியட், இது ரெண்டும் என்ன கலர் இருக்குன்னா ஒரே கலர்ல தான் இருக்கும். கலர்லாம் இருக்காது. அப்போ கார், அந்த காலத்துல கார் இருந்தாங்களும் பெரிய வசதி படைத்தவங்க தான் கார் வாங்க முடியும்னு இருந்த ஒரு கால கட்டாயம். ஆனா இந்த மாருதி கார்னு வந்தபோது சின்ன கார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது எல்லாத்துக்கும் சோஃபிஸ்க்கு, அதாவது வசதியா காம்பாக்டா இருக்கும் வண்டி போறதுக்கு, ஃபேமிலிக்குள்ள இருக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுதான் வெளியிட்டாங்க. விலையும் குறைச்சல் நினைச்சு வெளியிட்டாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வேலைக்கு போறவங்களும் மாருதி கார் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உருவாக்குச்சு. அதாவது வசதி படைத்தவர்கள் தான் கார் வச்சிருக்க முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் முன்னாடி இருந்தது. இப்போ ஹஸ்பண்ட் கணவன் மனைவி வேலைக்கு போனவே கார் வாங்கலாம் அப்படிங்கறத உருவாக்குனதே மாருதி கார் தான். அது வந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவி வேலைக்கு போனாங்க, கார் வாங்கினாங்க. இது ஒரு இது கார் வாங்குறது சாதாரண சின்ன விஷயம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறது இல்ல. இந்த காரை வாங்க வேண்டிய நோக்கம் எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்பாஸ்டர், ஃபியட் இருக்கும்போது வெறும் ஒயிட் கலர் தான் இருக்கும், வெள்ளை கலர் தவிர வேற ஒன்றும் இருக்காது. இந்த மாருதி கார்னு வரும்போது கலர் கலரா வந்தது, விதவிதமா வந்தது. இந்த கலர்னு கலரே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த கலர் மக்களை போய் கவர்ச்சிகரமா போய் அவங்கள ரீச் ஆயிருச்சு. அப்போ இந்த கலர் மக்களை போய் ஈல் பண்ணி ரீச் ஆகும் பொழுது மக்களும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. கார் சாதாரண வீட்டுல எல்லா வீட்லயும், மேலை நாட்டுல தான் எல்லா வீட்லயும் கார் இருக்குங்கிறது போய் இந்தியாவிலயும் எல்லா வீட்லயும் கார் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னோடி மாருதி கார் அப்படின்னு நம்ம சொன்னாலும், இது ஒரு மனிதனின் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தினாலும் இந்தியாவின் பொருளாதாரமே இந்த கலர் மூலயமாக உயர்ந்ததுக்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆமா, மாருதி கார் சேல்ஸ் ஆக 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 பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகம் தான். சோ அப்போ அரசாங்கமும் ஒரு எக்கனாமிக்கா வளர்ந்துருச்சு, மக்களும் அந்த கலர் மூலயமாக தங்கள் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட்டாங்க. அப்போ கலர் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும் பொழுது, மாற்றும் பொழுது சாதாரண மனிதனை மாற்ற முடியாதது இல்லை அப்படிங்கறது என்னுடைய நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு விளக்கம் நினைக்கிறேன். ஸோ அதனால கலர் அவசியமா இல்லைன்ட்டு இந்த விளக்கத்துக்கு அப்புறம் அவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் அவர்களே முடிவு செய்து கொள்ளலாம். கண்டிப்பா எனக்கு தோணுது கலர் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. நீங்க சொன்னதுக்கு அப்புறமா சொல்லுங்க. இன்னொரு நேர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி கோவில் வாசப்படிக்கு முன்னாடி வீட்டு வாசப்படி இருக்கிறது சரியா தவறா? கோவிலின் வாசல் எதிரே வீட்டின் வாசல் இருப்பது சரியா? விளக்கம் அளிக்கிறார்
ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். கோயில் வாசப்படிக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய அவங்களோட வீட்டு வாசப்படி இருக்கிறது தவறு. ஆமா. ஏன் அப்படின்னா கோயில்ல போய் எல்லா மனிதனும் போயிட்டு தங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த பிரச்சனை வெளியே போகணும். எப்படி போவோம்? அந்த வாசல் வழியா தானே போவோம். வாசல் வழியா வெளியே போகும்போது எதிர்க்க வீடு இருக்கு இல்லையா, அது வெளியே போனாக்கா அது என்ன ஓரமா போவோம், பிரச்சனை வெளியே ஓரமா போவோம். எங்க வலி இருக்கோ அதுக்குள்ள போவோம். எதிர் வீட்டுல வலி இருந்தா அந்த வீட்டுல போயிடும். அப்போ அந்த பிரச்சனை எதிர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன அவங்க பண்ண முடியும்? பக்கத்துல தள்ளி வைக்கலாம். வீடு கட்டணும். ஆமா, வாசலுக்கு நேரா இருக்கிறது பக்கத்துல வைக்காக. வீடே இருக்க கூடாதுன்னு சொல்லல, நேர் வாசல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் விலகி பக்கத்துல இருக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க டாக்டர். உங்களிடம் திறமை இருந்தும் அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு உங்களது பெயர் ஃபார்மட் நியூமராலஜி படி இல்லை என்று நீங்கள் உணர வேண்டும். உங்களது பெயரை ஃபார்மட் நியூமராலஜி படி மாற்றி அமைத்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய இன்றே அணுகுங்கள் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களை. அணுக வேண்டிய முகவரி எண் 5 மகேந்திரவர்மன் தெரு, ராஜீவ் காந்தி நகர், நெசப்பாக்கம், KK நகர், சென்னை 6078. டாக்டர், அடுத்ததாக நம்ம மேட்சிங் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் எந்த தேதியில பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்களோட திருமணம் செய்தா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு நீங்க சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில இந்த வாரம் நீங்க எந்த தேதியை பத்தி சொல்ல போறீங்க? ஒரு ஆண் மகனின் பிறந்த தேதி 30/3/1971. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஃபார்மட் படி 30/3/71 3317 அப்படின்னு இருக்கும். அவரை திருமணம் செய்து கொள்கிற இல்ல செய்து கொண்ட ஒரு பெண்மணியுடைய பிறந்த தேதி அப்படின்றது 27/12/1980. அதான் நம்ம ஃபார்மட் படி 27/9/3/93. இவங்க 2 பேருக்கும் மேட்சிங் இருக்கா அப்படின்னு என்றால் பொறுமையா படிச்சுட்டா புரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பொறுமையா இல்லாம கொஞ்சம் படிச்சுட்டா அசால்ட்டா படிச்சுட்டா மேட்சிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மேட்சிங் இல்ல, மேட்சிங் இல்ல. ஒருவேளை திருமணம் செய்து கொண்டு இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண் மகனுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹெல்த் 2 பேருக்குமே ஒரு திருமணம் செய்தால் என்ன பிரச்சனைனா 2 பேருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் உடல் ரீதியா பிசிக்கலா 2 பேருக்கும் பிரச்சனை இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தவர்கள் திருமணத்துக்கு பின்னால் பாத்தீங்கன்னா இருவருக்கும் அவர்கள் 2 பேரும் சம்பாதிப்பாருங்க. ஏன்னா 2 பேர் பிறந்த தேதியில குவாலிஃபிகேஷன் இருக்கும், எஜுகேஷன் நல்லா இருக்கும். ஆனால் அவர்கள் எவ்வளவு சம்பாதிக்கணும் பாதி பணம் டாக்டருக்கு தான் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது குறிப்பா அந்த ஆண் மகனுக்கு பாத்தீங்கன்னாக்கா வீசிங், ஹைப்பர் டென்ஷன், லங்ஸ் ப்ராப்ளம் அது சம்பந்தப்பட்டது கட்டாயம் இருக்கும். குழந்தையிலே இருக்கா, பர்த்ல இருக்கான்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. திருமணத்துக்கு அப்புறம் தான் வரும். பிறகு அந்த அவர் திருமணம் செய்து கூட அந்த பெண்ணுக்கு அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்க அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் 37 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் அவருக்கும் உடல் ரீதியா பிசிக்கலாவும் பிரச்சனை கூடுதலாக இருக்கும். ஸோ அதனால அந்த வகையில பார்க்கும்போது அவங்களுக்கு மேட்சிங் இல்லைன்னு தான் அப்படி நம்ம சொல்ல வர வேண்டியது இருக்கும். இருந்தா என்ன பிரச்சனை இப்போ நம்ம சொல்லி ரொம்ப அழகாவே சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாம அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதையும் சொன்னீங்க ரொம்ப அழகாவே. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். டாக்டர், நம்ம விஐபி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் நம்ம ஒவ்வொரு விஐபியா சந்திச்சுட்டு வந்திருக்கோம் வாரங்களா. அந்த வகையில் இந்த வாரம் நாம சந்திக்க போறது ஒரு அஸ்ட்ராலஜர். அவர் பேர் திரு ஏ ரவிச்சந்திரன். அவரை சந்திக்கலாமா? கண்டிப்பாக. வணக்கம் சார். வணக்கம். உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிக்கோங்க. இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு 15 வருஷமா அஸ்ட்ராலஜி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு வெளிநாடு உதவுகளுக்கெல்லாம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். முதல் முறையாக சாருடைய பத்திரிகையை வாங்கி படித்து பார்த்தேன். அது மூலமாக ஒரு 10,000-20,000 பேருக்கு அவர் ஃபார்மாலிட்டி முறைப்படி சொன்னதை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் அவரை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். அவரை நேரில் சந்தித்து பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன். பகுதியில் அவர்கிட்ட நான் 2 சந்தேகமான கேள்விகளை கேட்கணுன்ட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக. அவர் கண்டிப்பாக 729 குணங்கள் எப்படி கண்டுபிடிச்சதுன்னு நான் இவ்வளோ 15 வருஷம் அஸ்ட்ராலஜர்லையே எனக்கு வியப்பா இருந்துச்சு. அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 729 குணங்களை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பரிமாண வளர்ச்சி இருக்கும். இப்போ ஒரு எஜுகேஷன் எடுத்தீங்கன்னா BA, MA, BCom, MCom, BSc, MSc, BE அப்படி அதனுடைய அந்த இதில் போகிற மாதிரி அஸ்ட்ராலஜிங்கிறது அது ஒரு கான்செப்ட். நியூமராலஜிங்கிறது அந்த அஸ்ட்ராலஜியோட சேர்றது கான்செப்ட். நம்ம ஃபார்மட் நியூமராலஜி அதுல இருந்து கொஞ்சம் வேலைக்கு தனியாக ஒரு ரிசர்ச்
ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு இது வே ஆஃப் வே இங்கே தனிங்கிற மாதிரி நம்ம ஃபார்மெட்டில் வந்து இந்த 729 நீங்கள் கேட்டது என்ன அப்படின்னா, வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்கள் அப்படின்னாக்கா 9 எண்ணு தான் இருக்கும். ஆனால் இந்த 9 எண்ணிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மனிதனுடைய கேரக்டரும் 9 தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் சொன்னது வந்துட்டு 9 இல்லை 729 அப்படிங்கிறது. இந்த 729 இன்னைக்கு உலக மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துக்கொண்டாக்க, உலக அளவில் எடுத்துக்கிட்டாக்கா 1 கோடி மக்கள் தொகை, அதாவது 100 கோடி. இந்த 1 கோடிங்கிறது 100 கோடிக்கு மேலே போய் இன்னைக்கு 1000 கோடி போய் 1 கோடி 100 கோடி 1000 கோடி தாண்டிடுச்சு. இன்னும் 100 வருஷம் கழிச்சிட்டு அதுவே வந்துட்டு 2000 கோடி 3000 கோடி ஆனாலும் இந்த 729 இந்த நம்மளுடைய இது மெத்தட் வந்து திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் எழுதுன இந்த 7 to 9 அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரோட டேட் ஆஃப் பர்த் லைஃப்பை பற்றி இருக்கும். ஆஸ்திரேலியாவில் இருக்கும், நியூசிலாந்து இருக்கும், அமெரிக்கா இருக்கும், ஆப்பிரிக்கா, எல்லா நாட்டில் உள்ள மக்களை பற்றி இருக்கும். பேர் தான் இருக்காது. எல்லாத்தையும் பற்றி ரிசர்ச் பண்ணிட்டேன். இந்த 729க்குள்ள எல்லாரும் அடக்கம். 729 வகையான குணம். அதிலே சப் பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கேன். அது இன்னும் அடுத்த சூட்சம். அது இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த 729 தான் உலகம். இந்த 729 கேரக்டர் தான். இதில் 728 கிடையாது, 730 கிடையாது. அக்யூரேட்டாக 729 சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். ராஜாஸ் நியூமராலஜின்ட்டு தமிழில், ஆங்கிலத்தில் 7 to 9 ஹியூமன் வெர்சஸ் நியூமராலஜின்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் எழுதியிருக்கிறேன். அதை பற்றி இன்னும் விட்டு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி அதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கேன். அதுதான் அந்த 7 to 9. இதைத்தான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டாக கூட வரும் 7 to 9 அப்படின்ட்டு. வேற எதுனா சந்தேகம் இருக்காங்க கேளுங்க. ரெண்டாவது கேள்வி சார், நான் அஸ்ட்ராலஜிங்கிறதுனால கேட்குறேன். ஜாதகத்து படியும் நியூமராலஜி படியும் சேர்த்து பெயர் வைப்பது சரியா, அல்லது நியூமராலஜி படி பெயர் வைப்பது சரியா? ஜாதகத்தின் படியும் நியூமராலஜி படியும் பெயர் சேர்த்து வைப்பது சரியா அல்லது நியூமராலஜி படி பெயர் வைப்பது சரியா? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகம் நியூமராலஜி நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஃபார்மட் நியூமராலஜி தான் நான் வேறுபடுத்திக்கிறேன். ஏன்னாக்கா ஜாதகம் பார்க்குறவங்க நியூமராலஜி பார்க்க முடியுது. சாதாரண நியூமராலஜி பார்க்குறவங்க ஜாதகம் பார்க்காம அவங்களால நியூமராலஜி பார்க்க முடியாது. ஆனால் நம்மளது வந்து அதுலேருந்து விலகி, நான் முதல்ல சொன்ன மாதிரி அதுலேருந்து விலகி ஃபார்மட்டுன்னு ஒரு புது ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ வந்து நம்ம பார்க்குற மெத்தட் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லை. போய் சேர்ற இடம் ஒரே இடமா இருக்கணும், வழி வேணால் வேற இருக்கலாம். அது மாதிரி அந்த ஜாதகம் அஸ்ட்ராலஜி பார்க்குற மெத்தடு, வே ஆஃப் அப்ரோச்சிங், அந்த விதங்கள் வேற. அது சரியா இது சரியா அப்படின்னு நான் சொல்றதுக்கு வரல. நமக்கு வந்து ரிசல்ட் எதுல இருக்கு அப்படிங்கிறது நீங்களோ நானோ இங்க இருக்கிற குழுக்களோ முடிவு எடுக்க போறது இல்லை, முடியாது. பொதுமக்கள் அவங்க தான் அதை முடிவு எடுக்கணும். ஏன்னு கேட்டாக்க, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கு, அந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு டேஸ்ட் முடிவு எடுக்கிறது ஹோட்டல் ஓனர் கிடையாது, அதை சாப்பிட்டுட்டு இருக்கிற மக்கள் தான். ஹோட்டல் ஓனருக்கு ஒன்று திருப்தியாக இருக்கு, நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு அவர் சொல்லிக்கிறலாம். அது மாதிரி இந்த இதை வந்துட்டு மக்களுக்கு தான் எது சரி எது தவறு அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறது அவங்க. ஸோ ஜாதகம் நியூமராலஜி அவங்க சேர்ந்து செய்கிற முறையை அவங்க செய்யட்டும், அது சரியாகவும் இருக்கலாம். ஃபார்மட் நியூமராலஜி முறையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன், இதுவும் சரியாக இருக்கலாம். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு மக்களே அது முடிவு எடுக்கட்டும் எது சரி தவறுன்ட்டு. இது இந்த விளக்கு சரியா இருக்குங்களா? சரியா இருக்கு சார். ரொம்ப அழகாவே சொன்னீங்க டாக்டர். நல்ல எக்ஸாம்பிளாகவும் கொடுத்து சொன்னீங்க, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம். உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டுமா? வாங்கி படியுங்கள் ராஜாஸ் நியூமராலஜி. ஃபார்மட் நியூமராலஜியின் படி உங்களது பிறந்த தேதிக்கு ஏற்ற பொருத்தமான பிறந்த தேதி கொண்டவர்களை நீங்களே தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? வாங்கி படியுங்கள் மகாஸ்ரீ நியூமராலஜி. உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் மாத இதழான ஃபார்மட் நியூமராலஜி புத்தகத்தை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் இடம் எண் 5, மகேந்திரவர்மன் தெரு, ராஜீவ் காந்தி நகர், நெசப்பாக்கம், KK நகர், சென்னை 6,78,000. டாக்டர், இப்போ நம்ம வந்து சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். பிறந்த குழந்தையோட பிறந்த தேதியை வச்சு நீங்க வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை பத்தி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில் நீங்க இந்த வாரம் எந்த தேதியை பத்தி சொல்ல போறீங்க? 12/12/2001 அன்று பிறந்த குழந்தைகளின் பலன் நலன் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். இந்த வாரம் எடுத்துக்கொண்டால் 12/12/2001
இந்த தேதி எடுத்துக்கொண்டால் அதான் நம்ம ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா 12/12/2001 3/3/3/9. இந்த ஃபார்மேட் படி பார்த்தாக்கா இந்த குழந்தைக்கு கல்வி தரம் வாழ்க்கை தரம் இது ரெண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கல்வி தரம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, எந்த வித இடர்பாடு இல்லாமல் சிறப்பான கல்வி தகுதியாக இருக்கும். வாழ்க்கை தரமும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளன. ஆனால் நம்மளுடைய ஃபார்மேட் படி ஆண்பால் பெண்பால் ரெண்டு நம்ம பிரிச்சிருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது ஆண் அப்படின்னா குழந்தை பருவம் வரைக்கும் கல்வி ஓகே அப்படின்னு, ஆண்பாலுடைய இது பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அப்படியே ஆன்மீகத்தில் லயத்து விடுவார்கள், தங்களது வாழ்க்கையை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆன்மீகம்னாக்கா வெறும் சாமி கும்பிட்றது மட்டும் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையே ஆன்மீகத்தில் முழுசாக அர்ப்பணித்துக் கொள்வார்கள். நம்ம ஃபார்மேட் படி ஒரு மனிதனுக்கு 333 3 எண் வந்து 3 முறை வந்தால் ஆன்மீகத்தில் அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வார்கள் சொல்லி நம்ம ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த குழந்தையினுடைய இது. ஸோ அதனால கல்வி தகுதி ஓகே. ஆன்மீகத்தில் பெண்பாலுக்கு இந்த பிரச்சனை இல்லை, ஆணுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனைன்னு இல்லை, ஆண்களுடைய வாழ்க்கை தரம் அப்படி இருக்கும். ஆண்களுடைய வாழ்க்கை தரம் ஆன்மீகத்தில் தங்களை முழுதாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள். பெண்களுக்கு அது இல்லை. ஸோ அதை பிரித்து சொல்றோம். இப்போ நம்ம பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில வந்துட்டு கல்வி தகுதியும் ஓகே, வாழ்க்கை தகுதியும் ஓகே. இருந்தாலும் அவர்கள் எந்த விதத்தில் சப்போஸ் இந்த எண்ணில் பிறந்தவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா வேலை செய்யறவங்க. அது என்ன மாதிரி வேலைனாக்க டீச்சிங், அதாவது காலேஜ் ஸ்கூல்ல இல்ல காலேஜ் லெக்சரர் அந்த மாதிரி இருப்பாங்க. டாக்டர், இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் வந்து நீங்க ஆன்மீகம் அது மட்டும் இல்லாமல் அற்புதம் பற்றி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த வாரம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வாரம் ஒரு ஆன்மீக தகவலை கொடுப்போம். அதாவது இன்றைக்கு வந்துட்டு ஸ்படிகம் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்படிகத்தை பயன்படுத்துவது நல்லதா அப்படி என்றால் நல்லது. அது எப்படி பயன்படுத்தணும், யார் யார் பயன்படுத்தணும், எந்த எண் உள்ளவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். பொதுவாக ஸ்படிகனுடைய கான்செப்ட் என்னன்னாக்கா சூடு அது எங்கே இருக்கோ அந்த சூட்டை அப்படியே உள்வாங்கக்கூடிய தன்மை வந்து ஸ்படிகத்துக்கு இருக்குது. அதாவது ஒரு வெயில் வந்துட்டு 100 டிகிரி வெயில் அடித்தா கூட இந்த ஸ்படிகத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிங்கன்னா திருப்பி சாயந்தர இடத்துல அப்படி ஜெல்லுன்னு தான் இருக்கும். அந்த ஹீட் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிறிஸ்டலுக்கு, அதாவது ஸ்படிகத்துக்கு உண்டு இருக்கு. அப்போது அவ்வளோ டிகிரி அடிக்கிற வெயிலையே வந்து அப்சர்வ் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி கிறிஸ்டலுக்கு இருக்கும்போது மனிதர்கள் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் டென்ஷன் தான் இருக்கு, டென்ஷன் இல்லாத யாருக்கு இருக்கு. ஸோ அப்படி டென்ஷன் உள்ளவங்க இருக்கிறவங்க இந்த கிறிஸ்டலை இந்த ஸ்படிகத்தை மாலையாவோ அந்த மணி இது மாதிரி போட்டுட்டாக்கவோ அவங்கள டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்துட்டு அவங்களுக்குள்ள இந்த ஸ்படிகத்துக்கு இருக்கு. இதில் குறிப்பாக எந்த எண்காரங்க போட்டாங்க கொஞ்சம் நல்லது அப்படிங்கிற அடுத்தது. என்னை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாத்துக்கும் டென்ஷன் இருக்கு. வேணும் நம்ம நிகழ்ச்சிக்காக வந்து இந்த எண்ணு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 2ஆம் எண் 7ஆம் எண் இவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இயற்கையிலே வரும். இவங்க போட்டுக்கிட்டா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பெண்கள் அணியக்கூடாது. பெண்கள் அணியறதாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மெனோஃபார்ம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த காலகட்டத்தில் தான் அவங்க அணியணும். அதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு கிறிஸ்டலை போடக்கூடாது. ஸோ அது போடுறதுனால வந்து டென்ஷனையும் அவங்க வந்து இந்த மைண்டை வந்துட்டு அந்த வெயின், அதாவது அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, நரம்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு கிறிஸ்டலுக்கு இருக்கு. அதனால வந்துட்டு அந்த வெயினை வந்து அந்த நரம்பை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறதுனால இதை போடுறதுனால மன ரீதியாகவும் அவங்களுக்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால கிறிஸ்டலை வந்துட்டு அதை அந்த ஸ்படிகத்தை பயன்படுத்துறது எல்லாத்துக்கும் நல்லது அப்படிங்கிறது நிகழ்ச்சி மூலமாக எல்லாரும் உணர்வாங்க என்று நம்புறேன். கண்டிப்பா எல்லா பகுதியை விட இந்த பகுதியில் நீங்க சொல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே இந்த இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஜென்ரேஷன் மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ எல்லாரும் கண்டிப்பா வாங்கி போடுவாங்கன்னு நான் நம்புறேன். எனிவே டாக்டர், நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோட இருந்ததுக்கும் நிறைய விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கும் ரொம்ப நன்றி.